people make places powerful. ஆக்சுவலாக வந்து ரொம்ப த்ரில்லிங்கான பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் கர்நாடகாவில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்த பற்றி இது வரைக்கும் எனக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியல. வீட்டுக்கு வெளியே தான் இப்போ நான் நிற்கிறேன். அந்த வீடை உங்களுக்கு அப்படியே காட்டு தெரியுதா? ஓ மை காட் கைஸ், வெளியே இருந்து பார்க்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா எப்படி தெரியுது பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான பேலஸ் மாதிரி இருக்குது வீடு. வெளியே அவுட்லுக் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகவே இல்லை. அவுட்லுக்கே வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது. தலைவன் வந்து நம்மள்ட்ட எந்த டீட்டெயிலுமே சொல்லலை. நான் அங்கே போய் தான் சொல்லுன்னு சொன்னான். நான் இப்போ கேமராவை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட கேட்டேன், சொல்லி தொலைடா இப்பயாவது அப்படின்னு. இன்னும் அங்கே போனால் தான் சொல்லுவாராம். நம்ம அங்கேயே போயிடலாமா? போகலாம். எவ்வளோ முக்குனாலும் நடக்காது. சவுண்டு கேட்குதியா உள்ள? வா. ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போயா சொல்கிறியா? சொல்கிறாங்க. நம்ம அங்கேருந்து உள்ள நந்து வந்தோம்ல. ஆமாம். அப்போ ஒரு சவுண்டு கேட்டுச்சு, நோட் பண்ணியா நீ? அதெல்லாம் தெளிவாக நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறியா? வேறு வழி இல்லை, அது நம்ம எப்பயுமே வர்றது தானே. நாயெல்லாம் குலைக்குது. அது இந்த சவுண்டு கேட்டு தான் குலைக்குது. அது ஒரு நம்ம வந்ததை கூட பார்த்து குலைக்கலாம்ல. இருக்கீங்களா? கர்த்தரையே காப்பாற்று. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன நடந்தது சொல்லு, அதுக்கப்புறம் இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து எனக்கு சொன்னது யாருன்னா, என்னோட சப்ஸ்கிரைபரு. ஓகே. அவர் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ஆசையாக வந்து லேண்டை வாங்கியிருக்காரு. ஓகே. வாங்கினது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கட்டின ஒரு கனவு வீடாக சொல்லப்படுது. ஸோ அவரோட 2 பொண்ணுகளோட இந்த வீட்டில் வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. என்னடா சொன்னல? சரி, ஓகே கண்டினியூ பண்ணு. அவர் வந்து அவரோட 2 பொண்ணுகளோட இந்த வீட்டில் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டு கனவோட கட்டின ஒரு வீடு தான் இது. சரி. ஸோ இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு ஆன்மா இருக்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆன்மாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சில பேர் இந்த வீட்டுக்குள்ளார ரிச்சுவல் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே. அவங்களுமே வந்து வெளியே வந்ததில்லை. அவங்களோட டெட் பாடி மட்டும்தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர் இருந்து. 3 பேர். சூப்பர். ஸோ நம்ம வரப்புலேருந்து யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணி வர மாதிரியே கேட்குது தானே? ஆமாம். இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னாக்கா நீ நேற்றே ஓடியான்ட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக. ஆனால் கைஸ், இவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு என்னென்னா, இவ்வளோ சேலஞ்ச் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஏதாவது இவன் டீட்டெயில் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுருப்பான்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இந்த இடத்தோட ஓனர்கிட்டே நான் பேசிட்டேன்ப்பா, அவரு தான் நம்மளுக்கு வந்து சொன்னார் டீட்டெயிலை அப்படின்றப்ப, சரி இந்த இடத்துல இருக்கிற அமானுஷத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஃபர்தராக. அதுக்கப்புறம் தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம்னு நினச்சா அவருக்கே தெரியலன்ற நீனு. ஆமாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருனால வந்து உள்ளே வர முடியல. பகல் நேரத்தில் வந்து உள்ளே வந்து பார்த்துருக்காரு. பார்த்ததுமே மனுஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போய் அங்கேயே நின்று பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? அரௌண்ட் 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 வருஷம் கிட்ட ஆகுதா? கண்டிப்பாக. யாரும் வர மாதிரியே தெரியுதுடா எனக்கு. ஆள் நடமாட்டமே இல்லைப்பா இங்கே. என்னைய தவிர வேறு யாருமே இல்லை. ஆமாம். ஆக்சுவலாக கைஸ், இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு பார்த்திங்கள்ல, இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ரோடு தான். இந்த ரோட்டில் லாஸ்ட்டில் இருக்குது இந்த வீடு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறப்ப வழியே இல்லை சுத்தமாக. அங்கே ரோடு வந்து பார்த்திங்கன்னா பள்ளமாக இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா எங்களோட பைக்கை வந்து அங்கேயே ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வாக் பண்ணி தான் வந்தோம். வாக் பண்ணி வரோம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர ரொம்ப தூரம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் இருக்குது இந்த இடமே. நம்ம நடந்து வரப்பே வந்து பின்னாடி யாரும் நடந்து வர சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருந்தது. பார்த்துட்டே தானே இருந்தோம் நம்ம. எனக்கு என்னவோ வந்து நம்ம அங்கேருந்து வந்தோன்னு தெரியுமா, நம்ம பின்னாடி வந்து அண்ணியன் தவிர 3வது ஒரு ஆள் எனக்கு பின்னாடி. ஆமாம், அதுதான் நான் ஒரு ஃபீல். இங்கே கிட்ட வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா
நீ வந்து இங்கே நின்ன தெரியுமா? ஆமாம். அப்போ இங்கே வீட்டுக்குள்ளார இருந்து யாரோ வந்து ஹம்மிங் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு அது கேட்டுது நான் ஆமாம், அது தெளிவாக கேட்டுது. அதனால தான் வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு செகண்ட் அமைதியாக இருந்தேன். சரி ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு பேசிக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து இந்த இடத்துல நான் வெளியே பார்த்தப்பே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரிலாம் இருந்தது. அங்கே பாருங்களேன், கிராஸ் சிம்பிள்லாம் வேறு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே யாராவது ஆள் இருப்பாங்களான்றதும் எனக்கு டவுட்டாகவே இருக்குது. ஆள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை? தெரியலையே. ஏன்னா இத்தனை வருஷமாக இப்படி இருக்குதுன்னா இந்த இடத்துல ஆளுங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக எவனாவது இல்லீகலாக இருப்பானு. இந்த ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டோ இல்லை வந்து சரக்கு இருக்கு அடிச்சுட்டு மட்டையை படுத்துட்டு இருக்க ஆள் யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? இங்கே வெளியவே பாரு, கிராஸ் போட்டு இருக்குது. ஸோ இது கிராஸ் போட்டு இருக்குன்னா வந்து சாதாரணமாக இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் தான் அவங்க போட்ட மாதிரி தெரியல. இல்லை, ஆமாம், ஏதோ ரிச்சுவல் சம்மந்தப்பட்ட கிராஸ் மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்க, இன்ஸ்டான்னு போட்டிருக்குது. ஏதோ வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களும் வந்து இந்த இடத்த வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க போல இருக்குல்ல? கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் கைஸ் எங்கள் 2 பேரோட இன்ஸ்டா ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். மறக்காமல் எங்கள் 2 பேரோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆனில் போடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி த்ரில்லிங்கான வீடியோஸ்லாம் வந்து உங்களால் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேய் வீடியோ, அதாவது ஹாரர் வீடியோஸ்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுனால வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து எவ்ரி வீக் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப தூரம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 580 கிலோமீட்டர் கைஸ். 2 பேர், அதுவும் இந்த பனியில். ஆக்சுவலாக இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் பனி பிச்சு உதறுது. இந்த ஊர் அப்படி இருக்குது. ஆமாம், கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா குளிர் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு லிட்ரலி. கொஞ்ச நேரம் வந்து கேட்டுதானே, ஒருவேளை அது இலை உழற சவுண்டாக இருக்குமா? கிடையாது. இங்கே இலை உழுறது வந்து ஓகே. நம்ம நடந்து வந்தப்போ ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்டுச்சு, அது என்னவா இருக்கும்? அதுதானே தெரியல. சரி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா உள்ளே போயிட்டு செம்ம ஜர்க்காக கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மைக்கில் கண்டிப்பாக இங்கே நடக்கிற பேரனமல் ஆக்டிவிட்டீஸோட சின்ன சவுண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் கிடைக்குன்னா மறக்காமல் ஹெட்ஃபோன் போட்டுக்குங்க, ஓகேவா? தனியாக பாருங்கள். இப்போ நாங்கள் நைட் விஷனை வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா? கைஸ் மறத்தோக்கு பேடா, மறக்க வேண்டாம், எல்லாருமே ஃபாலோ. எஸ், வா நைட் விஷனை செட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:05, ஓகேவா? இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஆக்சுவலாக எதுக்காக நாங்கள் வெளியே வந்தோம்னா, உள்ளே நாங்கள் நைட் விஷன் ப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தோம். கேக்குதா? வெளியே வந்து பார்த்திங்கன்னா யாரோ நடந்து போகிற சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கேட்டுது. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வெளில அதனால் ஓடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நாங்கள் இதே இடத்துல தான் கேட்டுது. அதனால் அந்த சைடு வந்து போய் பார்த்தோம். பட் அங்கே யாருமே இல்லை. ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வீடை சுற்றிடுவோம் ஒரு வாட்டி, சரியா? எனக்கு தெளிவாக கேட்டுதில்ல உனக்கு? கேட்குது. கைஸ், நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எப்படின்னா அப்படியே டேட்டோ போட்டால் எவ்வளோ தத்துரூபமாக போடுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செமையாக வரைஞ்சி வச்சுருக்கானுங்க பாருங்க. அதேமாரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வந்து நைட் விஷன் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஹலோ, யாருமே இல்லைடா. சுற்று போடுறானுங்களா? எனக்கே அதை டவுட்டாக இருக்குது. ஆளுங்க யாராச்சும்? எனக்கு ஆளுங்க சவுண்டு தானே கேட்டுது, தெளிவாக கேட்டுது. ஆள் தான் யாரோ நடந்து வர மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் நான் டவுட்டாக வந்து வெளியே வேகணும். கைஸ், எங்களால் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இந்த இடத்துல வீடியோ பண்ண முடியும்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் ஆளுங்க இல்லைன்னு வச்சுக்கேன், பிரச்சனையே கிடையாது. ஆன்மாவை எப்படியாவது சமாளிச்சிடலாம். இப்போது என்னவா இருக்கும் நான் இப்போ ஒரு விஷயத்தை யோசித்தேன், அது ஆமான்ற மாதிரி வருது. கேட்டு மீட்டர் யூஸ் பண்ணாமல், டவுசிங் ராடு யூஸ் பண்ணாமல் எப்படியா? இல்லை, இப்போ நான் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணேன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பச்சி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சவுண்டு கொடுக்குது. தப்பாக எதுவும் திங்க் பண்ணிடலையே? தப்பாக தான் திங்க் பண்ணேன். இந்த இடத்துல நம்ம உயிரோட போகிறது டவுட்டுன்ற மாதிரி தான் யோசித்தேன். உன் மூலில் மண்ணெண்ணெய் ஊற்றி கோத்து.
வேறு என்ன பண்ணுறதுப்பா? நம்ம சேஃப்டிக்கு ஒன்றுமே பண்ணலை, எதுவுமே பண்ணல. ஆளுங்க இங்கே வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குன்னு வேறு இப்போ தான் நீ நைட் விஷனை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப வேறு சொல்கிறீங்க. உள்ளார கேட்குது, உள்ளதான். போ போ போகலாம். ஐயோ, ஓ மை காட். வாயா, வா 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 வா. எங்கே பாரியா தலைகில இருக்குதியா சாத்தான் சிம்பிள் 666 கிராஸ் அங்கே நம்ம ஸ்ட்ரீட்டாக இல்லை 666 வேறுடா. வெளியவே வா. வீட்டை சுற்றி கட்டு போட்டுக்கிறானுங்களோ மந்திர கட்டு. எதுவுமே சரியாக பார்க்கல. நீ பண்ணதே இதை நான் கவனிக்கவே இல்லைடா. இப்போ நைட் விஷன் நம்ம செட் பண்ணுறப்ப ஓ மை காட். நான் ஜின் படம்லாம் வந்து ஜின்னு படம்லாம் வந்து வச்சுக்கிறானுங்கய்யா. ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துல என்ன தான் இருக்குது? மேலே டைமும் வந்து பார்த்தோன்னா லாக் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காங்கப்பா. கைஸ் 12:15 இப்போ என்ன மணி? 12:15 போகுது. என்னையா நடக்குதுங்க? ரூபா, ஃபஸ்ட்டு நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ரூபா. என்னையா இந்த இடத்துக்கு நம்ம வரணும்னு உனக்கு தெரியுது இல்லை? நம்ம சேஃப்டிக்கு எதாவது எடுத்துகிட்டு வந்துருக்கணும்ல. நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, நீ எதாவது எடுத்துகிட்டு வந்தியா இல்லையா? நானும் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலையா. சத்தியமாக நான் உன்ன மாதிரி தான் நானும் வந்தேன். ஆனால் உனக்கு தெரியும்ல இங்கே என்ன நடந்ததுன்னு உனக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். நான் வந்து ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்கிறேன் பாரு. அவர் வந்து எனக்கு மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லுக் அந்த ஃபோட்டோ மட்டும்தான் எனக்கு அனுப்பிச்சாரு. அனுப்பிச்சிட்டு எனக்கு மெசேஜ் டைப்பிங் மெசேஜ் மூலியமாக வந்து இது என்னோட வீடு, நானும் என்னோட பொண்ணும் வந்து இந்த வீட்டில் வந்து வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வாழ விடாமல் ஏதோ ஒரு ஆன்மா வந்து எங்களை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யாரோ சில பேர் ரிச்சுவலாக இந்த வீட்டுக்குள்ளே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க எனக்கே தெரியாமல். பட் ஆனால் அவங்க இறந்து போயிருக்காங்க. அதுதான் அவ்வளோதான் சொன்னார். அதுதான் இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னல. இந்த இடத்துல ரிச்சுவல் பண்ண வந்தவனே வந்து பார்த்தோன்னா இறந்துருக்கான். புரியுதா இல்லையா உனக்கு? இந்த இடத்துல அந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ண வந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தோன்னா காலிப்பா. புரியுதா? புரியுது. அப்போ நம்ம ஏமாத்துறோம். நம்ம வந்து பார்த்தோன்னா நிறைய இடத்த பார்த்துருக்குறோம், ஓகே. ஆனால் எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா சேஃப்டியாக நம்ம வரணும். இப்போ நீ எதாவது சேஃப்டி எடுத்துன்னு வந்தியா? எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியாது இங்கே இவ்வளோ நடந்திருக்குன்றது. எனக்கு இங்கே வந்த பிறகு நீ சொன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லு பார்ப்போம். சரியா வர்றது வந்துட்டோம், ஏதாச்சும் பண்ணலாம். என்ன பண்ணுறது? அதை ஐடியா சொல்லு. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒரு மேட்ரு கிடையாதுப்பா. நம்ம உயிரோட வெளியே போக மாட்டோமான்னு தெரியலையே. ஏன்னா இப்போ நான் அதை தான் யோசித்தேன். நான் வெளியே கரெக்டாக பச்சு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அடிக்குது. எப்படி பாரு, நீயும் வந்து ஸ்ட்ராங்கான ஆள், ஓகேவா? நானும் ஸ்ட்ராங்கான ஆள். நம்ம 2 பேர் மனசுல தைரியம் இருக்குது. நம்ம கண்டிப்பாக இதை முடிச்சுட்டு போவோம்யா. நம்ம முடிப்போம். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது, ஓகேவா? சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உன்கிட்ட சேஃப்டிக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வந்தியா? எதுவுமே இல்லை. வெறுங்கையோட தான் நீயும் வந்திருக்கிற, நானுமே வெறுங்கையோட தான் வந்திருக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இல்லைனா வேறு ஏதாவது உனக்கு பிளான் இருக்கா? உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியல, இங்கே நடந்தது என்னென்னு ஏதாவது பிளான் வச்சுருக்கியா? இங்கே என்ன பண்ணலான்ட்டு அது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? எதுவுமே இல்லாமல் இவ்வளோ வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக நான் அதான் வெளியே நீயே பார்த்த இந்த வீட்டையே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வர மாதிரி அவ்வளோ வந்து பார்த்தோன்னா வீடை வந்து லாக் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டை சுற்றி வர மந்திரக்கட்டு போட்டுக்கிறாங்க. மந்திரக்கட்டு தான், அதை தான் சொல்கிறேன். அதை வேறு இன்னும் நான் தெளிவாக வேறு சொல்லுவேன். மணி என்னாச்சு? டைம் வந்து பார்த்தோன்னா 12:15 12:10. சொல்லு, வேறு எதாவது ஐடியா இருக்கா? அது கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம்? அது வந்து 5 நிமிஷம் இது இறங்கிட்டோம். 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து ஓட கூட முடியாது நம்மளால், அவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் எனக்கு தோணுது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா அடிச்சிக்க தேவையில்லை. நான் சொல்லிக்கிறேன். சொல்லு. நம்ம வந்துட்டோம் அவ்வளோதான். கைஸ், எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சக்தியை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிரார்த்தனை மட்டும். எப்பா நம்ம இந்த இடத்துலேருந்து உயிரோடு வெளியே போனால் தான் இந்த வீடியோவே வெளியே வரும். அது புரியுதா? இந்த வீடியோவே வெளியே வரும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. குத்து உயிரும் குல உயிரமாக வந்து வெளியே போகாமல் சேஃபாக வெளியே போகணும். அதுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ ஏதாவது யோசிக்கணும். நம்ம சவுண்டு ஃபாலோ பண்ணுது, தெளிவாக ஃபாலோ பண்ணுது. இது கேட்குது. ஹலோ. ஓ மை காட், சுத்தம்டா ரே. ரூபா என்னாச்சு? வந்து பாரு என்ன இருக்குன்னு உள்ள. ஏய், ஓமி சாத்தானோட வார்த்தை. ஆமாண்டா, கர்த்தரோட வார்த்தை கூட பைபிளில் ஆமேன்னு போட்டு. ஆமாம்,
ஆனால் சாத்தானோட பைபிளில் ஓமேன்னு தான் போட்டிருக்கோம். ஷூரா? கன்ஃபார்மா? எனக்கு தெரியாது. சாத்தான் எழுதப்பட்ட 75 கிலோ பைபிள். சாத்தான் பைபிள் கேள்விப்பட்டிருக்கியா? அது கேள்விப்பட்டிருக்கேன். அதில் அதிகமாக பயன்படுத்தின வார்த்தையே ஓமேன். ஓகே, அப்போ கர்த்தருக்கு யூஸ் பண்ணுறது ஆமி, டீமனுக்கு யூஸ் பண்ணுறது ஓமேன். அப்போ இங்கே டீமன் வந்து பார்த்தோன்னா வழிபட்டிருக்காங்களோ? டீமனை வழிபடுறவங்களே இந்த இடத்துல அந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இறந்துருக்காங்க. இந்த இடத்தோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியுதாப்பா? டீமனை வந்து பார்த்தோன்னா இந்த இடத்த வழிபட்டிருக்காங்க. அதுக்கு ப்ரூஃப் இதோ தெளிவாக இருக்குது. ஓகேவா? வெளியே கிராஸ் சிம்பிள் 666 எல்லாமே போட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற ஆன்மா வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி லாக் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. புரியுதா? ஓகே. தப்பு பண்ணுறாங்க. என்ன? வந்துடவே கூடாது. அதை இப்போ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது நம்ம உள்ளே வந்துட்டு இப்போ தெரிஞ்சிருக்கு. இது சரணி ஈர்த்த மாதிரி கேட்கல சவுண்டு வெளியே. அங்கதான் ஜன்னல் கிட்ட. கேட்டுதா? இப்போ மறுபடியும் கேட்டுதா? ஏதோ டப்புன்னு அடித்த மாதிரி. ஏன்னா நீயே ஃபோக்கஸ் ஆக மாட்டுற. ஓகே, நீயே ஃபோக்கஸ் ஆக மாட்டுற. சத்தியமாக எக்ஸ்ட்ரீமாக ஏதோ ஒன்று நடக்க போகுது. மைண்டை கண்ட்ரோலில் வச்சுக்கோ, சரியா? அந்த கடவுள் தான் இன்றைக்கி நம்மளை காப்பாற்றணும்ப்பா. கேட்டுதா? பக்கத்தில் தம்முன்னு குதிச்ச சவுண்டு தானே கேட்டுதா? க்ளீனா? பண்ணுறாங்க வெளியே. அமைதியாக. ஓகே, கூல், ரிலாக்ஸ். ஆள் இல்லை, கண்டிப்பாக ஆள் இல்லை. கேட்குது, தெளிவாக கேட்குது. வெயிட், தெளிவாக கேட்குது. ஓகே ஃபைன். ஓகே, இந்த இடத்துல நீ நிறைய பேரை வந்து பார்த்தோன்னா, அதாவது நிறைய பேரை நீ பழி வாங்கியிருக்கிற. ஓகே ஃபைன். ஆனால் நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கோம். நீங்கள் எதுக்காக இந்த வீட்டை வந்து ஹார்ன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? என்னது இது? கன்னடாவில் என்ன எழுதியிருக்கு? பூதா அப்படின்னா டெவில், கோஸ்ட், பேய். ஓ மை காட். தரமாக சிறப்பாக உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணுன்றத ஒரு ஸ்டெப்புமே பார்த்து தான் வைக்கணும். ஓகேவா? எடுத்தோம் கவுத்துன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. கவர் பாரு, தானாக நகருது. தானாக நகர்ந்துச்சா? தானாக நகருது. ஸ்டெப் தெளிவாக கேட்டுக்கிறப்ப இந்த கவர் தானாக நகர்ந்துச்சு. இது ஷூரா? இல்லை. சரி, ஓகே ஃபைன். இது என்னது? ஆக்காமனா அப்படின்னா? ஆக்காமனா தெரியலையே. சரி, என்ன வார்த்தை? மனேனாக்கா வீடு. ஆகாமனாக்கா வந்து இது ஏதோ சபிக்கப்பட்ட வீடுன்ற மாதிரி தோணுது எனக்கு. கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க வரைக்கும் எனக்கு தெரியல. அண்ட் இப்போ என்னால் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயும் போட்டு ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு டைம் கிடையாது. நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங். வெயிட், இப்போ ஒரு வாய்ஸ் கேட்டுதுடா. இப்போ நீ பேசுகிறப்ப வந்து கூட ஒரு ஹம்மிங் வாய்ஸ் கேட்டுது. நோட் பண்ணியா இல்லையா? சரி, ஓகே ஃபைன். என்ன நீயா? ஷோரா? ஒரு நிமிஷம் அல்ல இல்லை. நீ கத்துறது தாண்டா எனக்கு அல்ல இல்லை. சடனாக வந்து நின்ன மாதிரி இருந்துச்சியா? ஓகே. சடனாக யாரும் நின்ன மாதிரி இருந்துச்சியா? அங்கேயா? ஷோரா? ஒரு நிமிஷம் அல்ல இல்லை. நீ கத்துறது தாண்டா எனக்கு அல்ல இல்லை. சடனாக வந்து நின்ன மாதிரி இருந்துச்சியா? ஓகே. சூனிய பொம்மைலாம் வேறு வரைஞ்சி வச்சுருக்கானுங்களா? எத்தனையோ லொக்கேஷன் போயிருக்கும். இந்த இடம் தானே? இங்கே தான்.
ஓ மை காட், உனக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்குது பேர். ஈவில் டோரா? இரு, ஈவில் டோரா? அங்கே பாடுறா, கிராஸ் பண்ணுறா, தலைகீழே இருக்குது. இங்கே பாடுறா. ஓ மை காட், என்னடா ஒரு பொண்ணு வந்து சித்திரவதை பண்ணுற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. தூக்க மாட்டேன் ரைஸ், இங்கே ஏதோ அசிங்கமாக எழுதியிருக்கு, அதை வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. இது வந்து லிக்கிதா பேர். ஆ தூக்க மாட்டே இருக்குது. கை ரெண்டும் கட்டப்பட்டு இருக்குது. கால் ரெண்டும் பேர் கட்டிருக்காங்க. ஆமாம், உடம்பெல்லாம் ரெட் ரெட்டாக ரத்தக்கரை இருக்குது. இல்லை அது வந்து அதோட துணியோட கலரா இல்லை ரத்தக்கரை மாதிரி இருக்குது பாரு. அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. ஓ மை காட் கைஸ், இது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் முடியல. என் கையே வந்து பார்த்தீங்கன்னா ஷிவர் ஆகுது பாருங்கள். சம்திங் தப்பாக இருக்குதுடா. நான் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணதில்லை. நம்ம எத்தனை இடத்துக்கு நம்ம 2 பேரும் போய் வீடியோ எடுத்துருக்கோம். ஆமாம், நான் இன்றைக்கி வந்தப்போ இவ்வளோ நேரம் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஐயோ ஏன் தப்பு தான் ஏன் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபுல்லாக சொல்லி நான் கூட்டின்னு வந்திருக்கணும். இல்லை நீ சொல்லலாம் கூட, அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டிக்கு வந்து ஏதாவது ஒரு வழி. சரி, அதே போல் நம்ம ஜிம் பேராடாக்ஸ் பண்ணோம்ல. ஆமாம், அது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அது தெரியும் நம்மளுக்கு ஆல்ரெடி. அந்த இடத்துல ஜிம் இருக்குது. அந்த சேலஞ்சு தெரிஞ்சே நம்ம அட்டன் பண்ணோம் தானே, உள்ளே போகணும் தானே தைரியமா. ஆக்சுவலாக முன்னாடி பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சால் தாண்டிப்போம். கிரட்ஜ் வாய்ஸ் கேட்குதியா ஒரு மாதிரி? கிரட்ஜ் வாய்ஸ் கேட்குது. வெயிட் பண்ண. இது என்னத்துக்கு இந்த ஈவில் டோரை போட்டிருக்காங்கன்னு தெரில. அதில் வேறு உள்ளேருந்து கை வர மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அடி கையாச்சு தான். ஆமாம், அதான் சொல்கிறேன், கை உள்ளேருந்து டோர். ஆமாம், மேலே பேர் சிங்கிள் பேர் இது தலைக்கீழ. அது மேலே ஒரு ஓட்டை இருக்குது. அது உள்ளே ஏதாச்சும் தாய்த்து அந்த மாதிரி எல்லாம் போட்டு சாவி எதுனா இருக்குமோ அந்த டோருக்கு. இது அப்படியே திறக்கிற டோர். நீ வேறு ஒன்றா ஏன்டா காமெடி பண்ணி இருக்கிற? செவுத்தில் வரைஞ்சி வச்சுருக்குறானுங்க. இங்கே நம்மளே வந்து பார்த்தோன்னா உயிர் குழப்பமாக மாட்டோமான்னு தெரியும் மோஷனாக. யார் என்னாச்சு? யார் இது? என்னத்தரா பார்த்துட்டியா? உள்ளே அப்படியே மெதுவாக நடந்து போதியா? அங்கே ரூம்குள்ளே நடந்து போதியா? அப்போ திருப்பி கேமராவை திருப்பி கேப்சர் பண்ணுங்கள் சார். வந்ததுலேருந்து நம்ம இன்னும் அதை பார்க்கவே இல்லை. ப்ரெசன்ஸ் தான் நம்ம தெளிவாக பார்த்துக்கிறோம். அந்த ரூம்குள்ளே இருக்குதியா அது? அது வெளிப்பக்கம் வழி போதியா? வெளிப்பக்கமா? இந்த பேர் இல்லீகலாகவும் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு அதுவே ஒரு பக்கம் பீதியாக இருக்குது. ஆளுங்க எவ்வளோ வந்துட போகிறாங்க. ஆனால் இந்த இடத்த பகலில் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்ல மேபி. ஓ ஷிட், வெளிப்பக்கம் வழி தானே. ஓ பேட்டு, ஸ்பைடர். வெளிப்பக்கம் வழி இருக்குதுடா. ஹலோ, யாரும் இல்லை? யாரும் இல்லை. ஏய், என்ன பார்த்த? எனக்கு இப்போ நான் அங்கேருந்து பார்க்குறப்ப இங்கே நடந்து போன மாதிரி இருந்துச்சு. இல்லை, இப்போ தெளிவாக பார்த்தேன். நீங்கள் இப்படி கிராஸ் ஆனாங்க. நாங்கள் இப்படி கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரேமே இப்படி மேலே மாற்றணும். சூப்பர் ரெடி. எனக்கு தலை வலிக்க வருகிறான். எனக்கும் தலை செம்மையாக வலிக்குது. ஐயோ ஸ்பூக்கி, மண்டக்குள்ளே என்னென்ன ஓடுதியா எனக்கு? என்ன ஓடுது? என்ன ஓடினாலும் இப்போ வந்து பார்த்தோன்னா எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடு. மணி என்ன டைம்? அதை வேறு என்கிட்ட கேட்டு 12:22டா. அவ்வளோதான், விடியற மட்டும் நம்ம வெளியே போக முடியாது. அது பரவாயில்ல, பார்த்துக்கலாம். வெளியே போனால் போதும். வா, அதுக்கான வழியை தான் நான் தேடுறேன். அதுக்கான லூப் இப்போ இங்கே எதாவது ரெடி பண்ணும். வா, அதுக்கான வழியை பார்ப்போம். வெளியே போகிறதுக்கு வழியை பார்ப்போம். ஓ மை காட், ஏய் என்னாச்சு? ரிச்சுவல் ஸ்பாட்ரா. ரூபா, இந்த பேர் கரெக்டாக இங்கே வந்து பார்த்தோன்னா எல்லாமே விளக்கு சம்திங் ஏதோ வந்து பார்த்தோன்னா ஏற்றி இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ரிச்சுவல் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவர் சொன்னாருன்னு சொன்னல நீ, இந்த வீட்டில் வந்து ரிச்சுவல் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த ரிச்சுவல் நடந்த இடம் தான் இது. கன்ஃபார்ம். ஓகே, நான் இப்போ இந்த இடத்துல ஏதாவது நல்ல ஆன்மா இருந்தீங்கன்னா எங்கள் கூட கனெக்ட் ஆக முடியுமா? கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதாவது நல்ல ஆன்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ யாராவது இருந்தீங்கன்னா எங்கள் கூட கனெக்ட் ஆக முடியுமா? எங்களுக்கு வழி காட்ட முடியுமா? நாங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிகிட்டு இருக்கோம். நான் கேட்டேன். கேட்டு பாரு.
ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಎಲ್ಲಾದರೂ ಒಳ್ಳೆ ಆನ್ಮ ಇದ್ದೀರಾ? ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಾವು ಬಂದು ಇಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದೀವಿ. ನಮಗೆ ದಯವಿಟ್ಟು ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತೀರಾ? இது சத்தியமாக அது கன்னடா அது கன்னடா புரியுது. புரியுது அது. ஆனால் அது வந்து பார்த்தோன்னா நல்ல ஆன்மாவோ இல்லை கெட்ட ஆன்மாவோ தெரியல. கர்ச்சிக்கிற வாய்ஸ் எல்லாம் வந்தது, ஏதோ டீமன் வாய்ஸ் மாதிரி இருந்தது. ನೀವು ಒಳ್ಳೆ ಆನ್ಮನಾ? ನಮಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತೀರಾ ಪ್ಲೀಸ್? சிரிக்கிற மாதிரி இருக்கு. நக்கல் பண்ணுற மாதிரி சரி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக கேட்டுது. அவர் பொண்ணோட ஆன்மானாரு. ஆ லிக்கிதான்ற பேர் வச்சு சொல்லு. லிக்கிதான்ற பேர் கூப்பிட்டு பார்க்கட்டா? லிக்கித்தான்ற அந்த பொண்ணுக்கு கூப்பிட்டு பார்க்கட்டாமா? ஓகே, கூப்பிட்டு பாரு. லிக்கிதா அவரே நீவேனா? நிக்கிதா, நீங்கள் தான் வரீங்களா உள்ளே? எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? உங்க கூட வந்து பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா, இல்லை உங்க கூட வேறு யாராவது இருக்காங்களா? நிக்கிதா, நிக்கிதா சிஸ்டர். என்னடா திடீர்னு அமைதியாகிடுச்சு, நிசப்த அமைதியாக இருந்து. கன்ஃபார்ம் அப்பா லிக்கிதா தான். அப்போ அந்த லிக்கிதான்ற பொண்ணுக்கு ஏதோ வந்து பார்த்தோன்னா நடக்கக்கூடாது நடந்துருக்குது. கரெக்டாக? ಲಿಖಿತಾ ಅವರೇ, ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಹತ್ರ ಇದ್ದೀರಾ? ನೀವು ನಮ್ಮ ಹತ್ರ ಇದ್ದೀರಾ? பக்கத்தில் இருக்கீங்களான்னு கேட்டேன். ஊன்னு கேட்டுட்டா சவுண்டு. ஊ அப்படின்னு சொன்னாங்க. எது பேச முயற்சி பண்ணுறாங்களா? ஓகேவா லிக்கிதா சிஸ்டர், உங்க கூட பேசலாமா? உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசுகிறது புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நாங்கள் பேசுகிறது புரியுதுன்னா ஏதாவது அறிகுறி மூலிமா வந்து ஏதாவது சிம்டம்ஸ் காட்ட முடியுமா? ஏதாவது அறிகுறி பிடிக்க முடியுமா? லிக்கிதா சிஸ்டர் இருக்கீங்களா? யோ, டோரை நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் வருது. அதுக்குள்ளே என்னடா டப்புன்னு அடிக்கிறாங்க. ஓஷ், ஏய், இது சாதாரண வீடு கிடையாது. அதாவது சாதாரண வீடாக இருந்தது, இப்போ சாதாரண வீடாக இல்லை, எக்ஸ்ட்ரீம். இப்போ நீ நாக் பண்ணதுக்கு பற்றியா எப்படி டம்முன்னு குத்துது உள்ளே இருந்து? ஒரு கதவை குத்துனாப்புல இருந்துச்சு. ஆனால் செவிரி ஆயிடுது. எப்படி கேட்டது பார்த்தியா? செவுத்த டம்முன்னு குத்துன மாதிரி தானே கேட்டுச்சு. உள்ளேருந்து குத்துன மாதிரி தானே இருக்குது சவுண்டு. ஓ மை காட். ஓகே லிக்கிதா சிஸ்டர், கேன் யூ கம் அவுட் சைட்? யோ வேணாயா? ஏன்? உங்களை பார்க்கணும்ல. பார்க்கணும். சரி, பார்த்த பிறகு நம்ம உயிரோட இருக்குமான்னு டவுட் இருக்கா? வேறு வழி இல்லை, பார்த்து தான் ஆகணும். கூப்பிட்டியா? லிக்கிதா சிஸ்டர், கேன் யூ கம் அவுட் சைட்? வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. ನೀವು ಬರ್ತೀರಾ? ಇಲ್ಲಿ ಗೌತಮ್ ಅವರು ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ ನಿಮ್ಮನ್ನ. என்னது? புரியல. அவர் உங்களை கூப்பிடுறாரு. ஓ அப்படி சொன்னியா? நீங்க வாங்க. அவர் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க. பண்றீ நம்ம முந்தே. என்னடா மறுபடியும் கதை உடைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவரு குத்துறாங்க. ஓகே, கோவப்படாமல் வாங்க ப்ளீஸ். ஸ்டே காம். ஓகே, கூல், ரிலாக்ஸாக இருங்க, காம். நீங்கள் பயப்படாதீங்க. நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவோ உங்கள் சோலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவோ நாங்கள் 2 பேரும் இந்த இடத்துக்கு வரல. ஸோ ப்ளீஸ் அமைதியாக இருங்க. நாங்கள் 2 பேருமே வந்தது உங்கள் கூட பேசுகிறதுக்காக மட்டும்தான். என்னையா டச் பண்ண மாதிரி இருந்துச்சு அக்கி. முதுகியா? நுபர். ஆமாடா. என்னது? பின்னாடி கை வச்சிருக்கிறா. விரல் வச்சு 4 விரல்டா. ஆடுறா. என்னையா சொல்கிறேன்? ஆமாம் விடு. அது ஒன்றும் இல்லை. ஒரி பண்ணிக்காத. ஓகே, இப்போ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூபனை வந்து டச் பண்ணிங்களா? ப்ளீஸ் சொல்லுங்கள். உங்களால் இந்த டிராயிங்லேருந்து வெளியே வர முடியுமா? உங்களோட ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களை கொன்னாங்களா? அதை தான் நீங்கள் வந்து வெளிப்படுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் டயக்ராம் பண்ண வச்சுருக்கீங்களா இந்த இடத்துல? ನಿಮ್ಮನ್ನ ಹ್ಯಾಂಗ್ ಮಾಡಿದ್ದಾರಾ? ನನ್ನೇನಾದ್ರು ಟಚ್ ಮಾಡಿದ್ದೀರಾ? ಏನು ಬೇಕು ನಿಮಗೆ? ಏನಾದರೂ ಹೇಳಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಏನಾರ சொல்ல வரீங்களா நீங்கள்? எதுவுமே சொல்ல வர மாதிரி தெரியல. ஆக்சுவலாக
இந்த மாதிரி டயக்ராம்ஸ் இருக்குல்ல, அதை வந்து குறிப்பிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு பர்சனோட நிலைமையை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கிறது. என்னன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த ஆன்மா இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் ட்ரிங்க் பண்ண வருவாங்கள்ல, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்களோட மூளையை வந்து பார்த்தோன்னா அது கண்ட்ரோல் பண்ணி தனக்கு என்ன நடந்ததுன்றதை வெளிப்படுத்துறதுக்காக தத்ரூபமாக வந்து பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயத்த. ஏன்னா நிறைய இடத்துல நீ பார்த்துருக்கல்ல, இந்த மாதிரி டயக்ராம்ஸ்லாம் பார்த்துருக்கல்ல. ஆனால் தத்ரூபமாக இருக்குதுன்னா அதை அந்த ஆன்மாவால் மட்டும்தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி தனக்கு என்ன நடந்ததுன்றதை வெளிப்படுத்துறதுக்காக வந்து பார்த்தோன்னா பண்ணக்கூடிய விஷயம் இது. பொசஸ்ட் பண்ணதுன்னு சொல்ல வரியா? ஆமாம், அவங்கள அது பொசஸ் பண்ணது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க தான் போதையில் இருப்பாங்கல்ல, அவங்க மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி தனக்கு என்ன நடந்ததுன்றதை வந்து பார்த்தோன்னா டயக்ராம் மூலிமா வந்து பார்த்தோன்னா வெளிப்படுத்தியிருக்கு. இதை கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா வரைஞ்சவனால் தான் வரைஞ்சோன்றதே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரியாது. கையில் பாருங்க, எதோ வச்சு குத்துன மாதிரி இல்லை, ஊசியா இந்த ஏதோ சம்திங் புரியுதா, அவங்கள சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க புரியுதா. அதுதான் ஆக்சுவலாக காலை 2 காலையும் கட்டியிருக்காங்க, கையை வந்து பார்த்தோன்னா உடம்போடு சேர்த்து கட்டியிருக்கிறாங்க, அவங்கள ஹேங்கிங் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட பேரும் வந்து பார்த்திங்கன்னா லிக்கிதான்றது வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம். நம்ம இப்போ கம்யூனிகேட் பண்ண வேண்டியது லிக்கிதா கூட தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேலே யாரோ டம்மு டம்மு நடக்கிற மாதிரி இல்லை? அப்போ நம்மளை சுற்று போடுறது அந்த ரிச்சுவல் பண்ணவங்களா இருக்கலாம். லிக்கிதா நம்மக்கிட்ட எது பேச வராங்க, இருக்கலாம். சுற்று போடுறது யார்? இந்த இடத்துல இறந்த அந்த 3 பேரோட ஆன்மாவாக இருக்குமோ? ஓகே, ரிலாக்ஸ் ஆகு. ஏன்னா வந்து சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கும். டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாக தான் இருக்குது. புரியுது. ஓகேவா, பார்த்துக்கலாம். நம்ம இங்கே தான் வந்து பார்த்தோன்னா இப்போ பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த ஏரியா தான் வந்து பார்த்தோன்னா லிக்கிதாவுக்கு வந்து பார்த்தோன்னா சூஸ் பண்ணி வச்சுருக்கா. அவள் வரக்கூடிய வழியாகவும் இருக்கலாம், அவள் போகிற வழியாகவும் இந்த டோராக இருக்கலாம் மேபி. சரியா? ஒருவேளை ரிச்சுவல் பண்ணுங்க இவளோட ஆன்மாவை அந்த டோருக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தா, ஒரு ஓவியமாக போட்டு அந்த ஆன்மாவை இந்த டோருக்குள்ளே அடைச்சி வச்சு, இதெல்லாம் ரொம்ப வந்து பார்த்தோன்னா மித்துக்கு மேலே மித்தாக போகுது. நம்ம அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும். நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல லிக்கிதாவுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறனால இப்போ அவன் வந்து இங்கே டவுசிங் ராடில் கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஆனால் லைட் அவுட்டில் தான் பண்ணணும். லைட் அவுட்டா? ஆமாம், வேறு வழி. என்ன பேசுகிற? வேறு வழி இல்லைப்பா, வந்தாச்சு. இது நார்மலாக தட்டில் சாப்பிட்டுன்னா நிலாக போய் சாப்பிட்ணுன்றியா நீ? வேறு வழி இல்லை. நம்ம லைட் யூஸ் பண்ணுறதுனால மேபி வந்து பார்த்தோன்னா நிக்கிதாவை பார்க்க முடியாமல் இருக்கலாம்ல. எவ்வளோ நேரம் நம்மளால் பார்க்க முடியலையா? அதோட ப்ரெசன்ஸ் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு காட்டுச்சு பக்கத்தில். இந்த கதவை வந்து பார்த்தோன்னா குத்தி உடைக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுது. அவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுமே நீ அவளை பார்க்கணுன்ற. நம்ம அவங்க பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு வழின்றது கிடைக்கும். புரியுதா? அவங்கள பார்க்காத வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. நம்ம கம்யூனிகேட் பண்ணால் மட்டுமே நம்ம 2 பேரும் வெளியே உயிரோடு போகணும். அடங்குது. மேலே கூப்பிடு. அது மேலே கூப்பிட்டுதா இல்லையான்னு தெரில. ஓகே, நம்ம பேகை வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் வந்தோம்ல, வெளியே எடுத்துகிட்டு டவுசர் நல்லா கம்யூனிகேட் பண்ணலாம். வேறு வழி இல்லை, வா. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த இடத்துல நாங்கள் அவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்க போகிறோம். அண்ட் இந்த இடத்துல சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறனால லைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா டவுசிங் ராடில் தான் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல என்ன நடந்தாலுமே வந்து இப்போ தெளிவாக நம்மளுக்கு கேப்சர் ஆகிடும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் விஷனை நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு கேமரா இருக்குது. ரூபா, இப்போ நம்ம டவுசிங் ராடில் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுவோம். சரியா? கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அவங்க நம்ம கூட கனெக்ட் ஆகினாங்கன்னா அவங்கள நம்மளுக்கு ஹெல்ப்புக்கும் வந்து பார்த்தோன்னா கூட்டாகணும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் நிக்கிதாக்கு என்ன நடந்ததுன்றதே நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா அவங்ககிட்ட நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழியை தான் ட்ரை பண்ண போகிறோம் இப்போ. சரியா? இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கனடாவில் பேசுகிறனால நீ வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணு, நான் டவுசிங் ராடை ஹேண்டில் பண்ணுறேன். ஆன்சர் என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஓகே நிக்கிதா சிஸ்டர், நான் பேசுகிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜில் வந்து சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியுன்ற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்னா கிராஸ் பண்ணுங்கள், நோ மீன்ஸ் இப்படி பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்குறேன்னா அவங்ககிட்ட இந்த இடத்துல இருக்கிறது நிக்கிதா அவங்களோட ஆன்மா தானா, சாரி லிக்கிதாவா, லிக்கிதா அவங்க தானா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ரைஸ் பண்ணு. ಈಗ ಇಲ್ಲಿ ಇರುವುದು ಲಿಖಿತ ಅವರೇ, ನೀವೇನಾ? இந்த மாதிரி நடந்திருக்குல்ல, இதே மாதிரி தான் உங்களை கொன்னாங்களா அப்படின்றத கேளு. இந்த மாதிரி தான் அவங்கள வந்து பார்த்தோன்னா சாவடிச்சாங்களா அப்படின்றத கேளு. ಈಗ ಗೋಡೆಯಲ್ಲಿ ಈ ಥರ ಡಯಾಗ್ರಾಮ್ ಇದೆ ಅಲ್ವಾ, ಇದೇ ಥರನೇ ನಿಮ್ಮನ್ನ ಅವ್ರು ಮಾಡಿದ್ದಾರಾ? என்னோட ஆன்சரே வரல. My God.
உங்களை இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிறப்ப எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி நடந்திருக்கக்கூடாது. பட் ஆனால் நீங்கள் யார், உங்களை ஏன் எதுக்காக இப்படி பண்ணாங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் உங்கள் கூட வந்து பேசணும்னு நினைக்கிறோம். எங்கள் கூட வந்து பேச முடியுமா உங்களால்? அப்படி ಈ ಥರ ಯಾರು ನಿಮ್ಮನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸೊ ನಾವು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತಾಡಬೇಕಂತ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ಸೊ ನಮ್ಮ ಜೊತೆ ನೀವು ಮಾತಾಡ್ತೀರಾ? பேசுகிறாங்களா? சூப்பர், தேங்க்யூ சிஸ்டர். லிக்கிதா சிஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணலான்ட்டு பிளானில் இருக்கோம். இந்த இடத்துல இருக்க எல்லா லைட்டையும் நாங்கள் ஆஃப் பண்ணுறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எங்கள் கூட வந்து பேசுங்க அப்படியே அவங்கள்ட்ட சொல்கிறோம். ಈಗ ಇಲ್ಲಿರುವ ಲೈಟ್ಸ್ ಎಲ್ಲನೂ ನಾವು ಆಫ್ ಮಾಡ್ತೀವಿ. ಆಫ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಹತ್ರ ನಾವು ಮಾತಾಡಬೇಕಂತ ಡಿಸಿಷನ್ ತೊಗೊಂಡಿದ್ದೀವಿ. ಸೊ ಈಗ ಲೈಟ್ ಎಲ್ಲನೂ ಆಫ್ ಮಾಡ್ತೀವಿ. ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತಾಡಿ ಪ್ಲೀಸ್. லைட் ஆஃப் பண்ணிடலாமா? நேரம் பிடிச்சிக்கோ. ஓகே, இன்னொரு விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லிடுறோம். உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நாங்கள் லைட் ஆஃப் பண்ணுறோம். தயவு செஞ்சு எங்களை ஹர்ட் பண்ணிடாதீங்க அப்படின்ற விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லிடுறோம். ಸೊ ಲಿಖಿತಾ ಅವರೇ, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವ ನಂಬಿಕೆಯಿಂದನೇ ನಾವು ಈಗ ಇಲ್ಲಿರುವ ಲೈಟ್ಸ್ ಎಲ್ಲನೂ ಆಫ್ ಮಾಡ್ತೀವಿ. ಸೊ ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮಿಬ್ಬರನ್ನು ಏನು ಮಾಡೋಕ್ಕೆ ಹೋಗಬೇಡಿ. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ತುಂಬ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೀವಿ. ಸೊ ಅದರಿಂದ ಈಗ ಲೈಟ್ಸ್ ಎಲ್ಲನೂ ಆಫ್ ಮಾಡ್ತೀವಿ. ಪ್ಲೀಸ್ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ದಯವಿಟ್ಟು ಕೋಆಪ್ರೇಟ್ ಮಾಡಿ. ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின் வந்து நான் கேட்கணும். என்னாச்சு? ಸೊ ಲಿಖಿತಾ ಅವರೇ ಪ್ಲೀಸ್, ಈಗ ಬಂದು ಒಂದು ಕ್ವಶನ್ ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕೇಳಬೇಕು. ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾರಾದರೂ ಆನ್ಮ ಇದ್ದಾರೆ? ಬೇರೆ ಏನಾದರೂ ಆನ್ಮ ಇದೆಯಾ? சூப்பரு. வேறு ஆன்மாவும் இருக்கா இங்கே? வேறு லெவல் ராடி. செம கன்ஃபார்ம். ரூபா, இன்னொரு ட்விஸ்ட்டு. இப்போ நம்மள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறது லிக்கிதா தான் பேசுகிறாளா இல்லை வேறு? அது கன்ஃபார்ம். அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? இங்கே வேறு ஆன்மாவும் இருக்குது. இப்போ அவங்களே தானே சொன்னது வேற இருக்கிறாங்கன்ட்டு. நம்ம கிட்ட ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 3 பேர் இறந்தாங்கல்ல. ஆமாம். அப்போ இந்த இடத்துல வந்து 4 ஆன்மா இருக்காங்க இல்லை? அவங்களோட சேர்த்து இந்த இடத்துல 4 ஆன்மா இருக்குதா? கேள்வி கேளு. ಸೊ ಲಿಖಿತಾ ಅವರೇ, ಈಗ ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿ ಈಗ ಎಷ್ಟು ಆನ್ಮಕಲಿದ್ದಾವೆ ಇಲ್ಲಿ? ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿ 4 ಆನ್ಮಕಲಿದೆಯಾ? ಯಾಕೆಂದರೆ ಮುಂಚೆ 3 ಜನ ಇಲ್ಲಿ ತೀರೋಗಿದ್ದಾರೆ ಅಂತ ನಮಗೆ ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ ಬಂತು. ಸೊ ಅವ್ರು 3 ಜನನೂ ಸೇರಿಸಿ ನೀವು 4. ಸೊ ಟೋಟಲ್ 4 ಜನಗಳು ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲಿ. Oh my God. Shit. நம்ம இன்னும் வந்து பார்த்தோன்னா மேலேயே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ரசா. என்ன சொல்கிறேன்? மேலே போகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஆட்டம். எனக்கு இன்னொன்று என்ன தெரியுமா? மேலே போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ஆட்டம் இவ்வளோ சொல்கிறாங்க இல்லையா? ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். என்ன கேட்க போகிறேன்? சொல்லிட்டு கேள்றா, எனக்கு புரியாதுடா. என்னடா கேட்க போகிறேன்? அவங்களால நம்மளுக்கு எதனா ஆபத்து இருக்குதான்ட்டு. அது கண்டிப்பாக இருக்குது, ಕೇಳು. ಆಮಂದ சொல்லுவோம். ಈಗ ಅವ್ರ ಕಡೆಯಿಂದ ನಮ್ಗೆ ಏನಾದರೂ ಡೇಂಜರ್ ಇದೆಯಾ, ಅಪಾಯ ಇದೆಯಾ? அட்டகாசம். சரி, ஓகே. நம்ம இங்கேருந்து உயிரோட போக மாட்டோமா அதை கேளு ஒரு வாட்டி. லாஸ்ட்டு வருஷம் அவ்வளோதான். அப்பயே வந்து பார்த்தோன்னா நம்ம உள்ளே வந்தப்பே பள்ளி வந்து பார்த்தோன்னா பச்சி கரெக்டாக அடிச்சுது. ஸோ இந்த கேள்விகள் இந்த இடத்துலேருந்து நாங்கள் 2 பேரும் உயிரோட போக மாட்டோமான்னு கேளு. என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். ಸೊ ಲಿಖಿತಾ ಅವರೇ, ಫೈನಲ್ ಆಗಿ ಒಂದೇ ಒಂದು ಕ್ವಶನ್ ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕೇಳಬೇಕು. ನಾವಿಬ್ಬರು ಇಲ್ಲಿಂದ ಲೈವ್ ಆಗಿ ಹೊರಗಡೆ ಹೋಗೋಕ್ಕೆ ಚಾನ್ಸಸ್ ಏನಾದರೂ ಇದೆಯಾ? ನಾವು ಹೋಗ್ತೀವಾ ಇಲ್ವಾ? நோவா? உயிரோட போயிடுவோம். அப்போ உயிரோட போயிடுவோம். இதுக்கே சாப்பிட்றோம். உயிரோட போக முடியுமான்னு கேட்டால் இல்லைன்ட்டாங்கய்யா. போக முடியாதுன்றாங்களா? சரி விடு, வா பார்த்துக்கலாம். நம்ம பார்க்காத ரிஸ்க்கா? வா 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 வா, ஒன்றும் கவலைப்படாத. வா, ஒரி பண்ணிக்காத. இடு. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து பேசுவேன்னு சொன்னீங்க. ஸோ நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி லைட்டை ஆஃப் பண்ணுறோம். எங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு வந்து பேசுங்க, சரியா? உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நாங்கள் இப்போ இந்த லைட்டை ஆஃப் பண்ணுறோம். கண்டிப்பாக நான் பேசுகிறது உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். அண்டு நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவோ
உங்களை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவோ நாங்கள் 2 பேரும் வரல. அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போயிட்டு வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான இடத்துல நாங்கள் இது வரைக்கும் எங்கள் லைஃப் டைமில் இது வரைக்கும் எந்த இடத்தையுமே பார்த்தது இல்லை. ஏன்னா இந்த வீடியோ வந்து மொத்தமாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க 3 பேர் சேர்ந்து. அந்த 3 பேரையும் நீங்கள் தான் ஏதாவது பண்ணீங்களா? கீழே இது எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்த 3 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஏதாவது பண்ணாங்களா ಕೀಳು? ಲಿಖಿತ ಅವರೇ, ಈಗ ಆ 3 ಜನನು ನೀವೇನಾದರೂ ಮಾಡಿದ್ದೀರಾ? ನಿಮ್ಮನ್ನ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಬಂದಿರೋರನ್ನ ನೀವೇನಾದರೂ ಮಾಡಿದ್ದೀರಾ? இல்லையாம்பா. இல்லையா? அப்போ வேறு யார் பண்ணது? வேறு எதனா ஆமா வாய்ப்பே இல்லையே. இவங்க 4 பேர் தானே இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ 4 பேர் இருக்காங்களா கிட்டத்தட்ட? ஆமாம், 4 பேர் இருக்கிறோம் தானே சொன்னாங்க. இப்போ இறந்த 4 பேர் 3 பேர் இவங்களும் இறந்துருக்காங்க. இவங்களோட சேர்த்து வந்து பார்த்தோன்னா மொத்தமாக 4 பேர். கரெக்டாக தானே இருக்குது கணக்கு. இப்போ இவங்களை கண்ட்ரோல் பண்ண தானே அவங்க வந்துருக்குறாங்க. ஆமாம். அப்போ அவங்கள யார் என்ன பண்ணியிருப்பா? இவங்க எதுவும் பண்ணலையாமே. அப்போ அவங்க எப்படி இருந்தால் இறந்து போயிருப்பாங்க? அப்போ இவங்கள ஒரு வாட்டி மறுபடியும் அகைன் கேளு. அந்த 3 பேரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேளு. ಈಗ ಲಿಖಿತ ಅವರೇ, ಆ 3 ಜನನು ನೀವೇನಾದರೂ ಮಾಡಿದ್ದೀರಾ? ದಯವಿಟ್ಟು ನಿಜಾನ ಹೇಳಿ. ಏನಾದರೂ ನೀವು ಮಾಡಿದ್ದೀರಾ? ಸತ್ಯವಾಗಲೂ ಹೇಳಬೇಕು. மறுபடியும் இல்லைன்றாங்கப்பா. சம்திங் ஃபிஷ்ஷாக இருக்கா? ஏதோ தப்பாக இருக்குது. இல்லை, எனக்கும் புரியுது. அவங்க வந்து இவங்க இருக்கிற ஆன்மா இவங்க ஒண்டி தான். ஆமாம். இவங்கள கண்ட்ரோல் பண்ண தான் அவங்க 3 பேர் இங்கே வந்து இறந்து போயிருக்காங்க. இறந்து போகிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஆபத்து வந்திருக்கும்? தெரியுது. இவங்களால எதுவுமே ஆபத்து நடக்கலைன்னா அப்போ அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆபத்து இருக்கா? வேறு யாரும் அவங்க என்ன பண்ணாங்க தெரியலையே. போய் பார்ப்போமா? போய் பார்த்து தான் ஆகணும். இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோரே ஃபுல்லாக முடிக்கல. வந்தது சரி, ஓகே. லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க நம்மள்ட்ட பேசுகிறாங்களே. இப்போ ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்கள பற்றி சொல்ல வராங்களான்னு பார்ப்போம். ஓகேவா? லைட் ஆஃப் பண்ணிடலாமா? எது நடந்தாலும் இந்த ரூம் உள்ளே தான் இருக்கணும் நம்ம. சரியா? இந்த இடத்த விட்டுன்னு வரக்கூடாது. அது எடுத்துரு. லைட் ஆஃப் பண்ணுறேன். பார்த்து ஓகே. லைட் ஆஃப் பண்ணுறேன். ரெக்கார்டிங் கரெக்டாக தானே இருக்குது? ஓகே ஓகே. இப்போ நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் தாராளமாக எங்கள் கிட்டக்க வந்து பேசுங்க. அந்த டோர் கிட்ட இருந்து சவுண்ட் வருத்தியா? அந்த டோர் கிட்ட இருந்து சவுண்ட் வருத்தியா? ஓகே ஓகே ஃபைன். கீழே அவங்க நிக்கிதா, நீங்கள் தான் வந்திருக்கீங்களா? கீழே ஒரு வாட்டி. ಲಿಖಿತ ಅವರೇ, ನೀವೇ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ? ನೀವೇನಾ? தானே சொன்னாங்க இப்போது. ஓகே ஓகே சிஸ்டர், வெல்கம். நீங்கள் எப்படி இறந்தீங்கன்றதை தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் ஆக்சுவலாக எங்கள் பக்கத்தில் வர முடியுமா உங்களுக்கு? இந்த டைம் நம்ம பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்குறான். எதுவுமே தெரியலையே. தெரியாதான். நைட் விஷன் மட்டும்தானே ஆனில் இருக்குது. நான் தான் பார்க்குறேன். ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ரிலாக்ஸ் ஆரு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட உங்களோட ஸ்டோரியை சொல்ல முடியுமா சிஸ்டர்? ಲಿಖಿತಾ ಸಿಸ್ಟರ್. ಲಿಖಿತ ಅವರೇ, ನಿಮಗೆ ಏನಾಗಿದೆ ಅಂತ ನಿಮ್ಮ ಸ್ಟೋರಿ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ? புரியலடா அவங்க என்ன பேசுகிறாங்க. புரியுதியா? லைட் ஆன் பண்ணலாம். இல்லையா? ஏன் என்ன சொன்னாங்க இப்போ? அவங்க என்ன நடக்குது? அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுதா? புரியலையே. என்ன சொன்னாங்க? அவங்க வந்து சுனில் என்ற ஒருத்தரை லவ் பண்ணாங்க. ஓகே. அவங்க ரொம்ப ஆழமாக அவங்க கல்யாணம் வரைக்கும் போச்சு அவங்களோட லவ். அதுக்கப்புறம் என்ன தெரியுமாச்சு? அவருக்கு சுனில் என்றவருக்கு வேற ஒரு பொண்ணோட திருமணம் ஆகி போச்சோம்.
ஓகே. இது தெரிஞ்சுக்கிட்டு இவங்க நியாயம் கேட்கறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த கல்யாண பெண்ணோட அண்ணன் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க 2 பேரும் வந்து இவங்கள மோசம் பண்ணிட்டு தான் இவங்க சொல்கிறாங்க. மீன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா அவங்கள? எக்ஸாக்ட்லி இது உண்மைதானே இது? அவங்களே சொல்கிறாங்களே. என்ன சொன்னாங்க இப்போ? ஆமான்றாங்கயா. இல்லை இல்லை, இப்போ மேலே வான்னு கூட்டம் மாதிரி இருந்தது தமிழில், கேட்டுதா இல்லையா? கேக்குதா தெளிவா? ஒரு மாதிரி வா மேலே. யாரு இவ்வளோ நேரம் இவங்க கன்னடாலேருந்து பேசிட்டு இருந்தாங்க, என்ன தமிழ் வாய்ஸ் கேட்டது இல்லை இப்போ உனக்கு தெளிவா? லிகிதா அவரே, உங்களுக்கு தமிழும் தெரியுமா என்ன? ஏன் இவ்வளோ நேரம் கன்னடாவில் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன லிகிதா அவரே, உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தெரியாதுன்னு வருது. என்னடா நடக்குது? அப்போ இப்போ பேசுனது? இப்போ தமிழில் அப்போ பேசுனது யாரு? இப்போ எங்களை யார் இப்போ மேலே வர சொன்னது? சம்திங் ஏதோ ஃபிஷ்ஷாக இருக்குது. எனக்கு அவங்க பேசினப்பே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டவுசரில் வந்து ஆன்சர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தப்பாக தோணுச்சு. ஏதோ ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குதுடா. இவங்கள வந்து பார்த்தோன்னா அந்த 3 பேர் இவங்க கொல்லலைன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று, சரியா? அப்போ அந்த 3 பேரை கொன்னது யார்? இவங்க தமிழில் பேசுனது யார்? இப்போ தமிழில் பேசுனது யார்? சம்திங் ஏதோ ஃபிஷ்ஷாக இருக்குது. மேலே போகலாம் வா. மேலேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு நைட் விஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? பேக்லேருந்து இன்னொரு நைட் விஷன் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாமா மேலே? சரி. ஆ எது வந்தாலும் சீக்கிரம் பண்ணியா? அப்படி இல்லைன்னா இந்த நைட் விஷன் எடுத்துருவோம், இதை எடுத்துகிட்டு மேலே போயிடலாம் வா. கைஸ் இந்த நைட் விஷன் எடுத்துகிட்டு நம்ம மேலே போகிறோம் வா. பார்த்துக்கலாம். நடக்குது ஒரு தெரியலையே. ஸ்பூக்கி. கூலாக இருக்கியா நீ? இந்த டைமில் நம்ம பேனிக் ஆனாலோ பதட்டம் ஆனாலோ வந்து பார்த்தோன்னா பிரச்சனை நம்மளுக்கு தான். பதட்டமே படக்கூடாது. குழப்பத்தில் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. வா வா, கிளாரிட்டி மூளை என்னென்னவோ யோசிக்குது. ஓ மை காட், சுத்தண்டா வா. இந்த நைட் விஷனை செட் பண்ணுவோம் வா. ஏய் என்னடா இது? ஒருத்தருக்கான உடல் வந்து பின்னப்பட்டிருக்கு. இந்த ஹியூமன் சென்டிபைடுங்கிற அந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த உடல்களை ஒன்றா வச்சு தைப்பாங்களே, நரகத்தில் கூட இந்த மாதிரி ஆட்கள் ஒன்றா உடல் பின்னி இருப்பாங்க. ஆமாம், அழுகுன நிலையில். ஆமாம்.